கோணம் பேசுகிறேன். இப்போது டம்மீஸ் ட்ராமா அப்படிங்கிற நம்ம நண்பர் டம்மீஸ் ட்ராமா ஸ்ரீதர் அவர்கள் அனுப்பிச்சிருந்தார். நமது அருமை நண்பர். அவர் சிங்கப்பூரில் ஒரு நாடகம் போட போகிறார். விழுவன் என்ற நினைத்தாயோ டம்மீஸ் நாடகம். இது பார்த்திங்கன்னா நாடகமிக் அப்படிங்கிற ஒரு சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் தமிழ் தியேட்டர் ஃபெஸ்டிவல் நடக்கிறது. அதில் 2026 பண்ணுறாங்க. ஸோ அந்த வெப்சைட் தான் வந்திருக்கோம். அதை பற்றி நம்ம கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் நம்ம போட போகிறோம். ஸோ இதில் நம்ம முகப்புக்கு போயிடுவோம். இந்த விழா பற்றி ஆரம்பத்துக்கு போயிடுவோம். மேடையில் என்னென்ன போட போகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆன் ஸ்டேஜ் இத்தனை நாடகம் வரப்போகிறது. கைவரிசை அப்படின்னு ஒரு நாடகம் வரப்போகிறது. இந்த கைவரிசை பார்த்திங்கன்னா அகம் தியேட்டர் லேபில் கைவரிசைங்க நாடகம் வரப்போகுது. இது 21 ஆகஸ்ட்டு 2 நாள். இது அங்கே சிங்கப்பூரில் நடக்க போகிறது. அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கைவரிசை நாடகத்தில் ஏஜிஎம் தியேட்டர் லேபு அவங்கள பற்றி டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அகிலேஷ் தயால் இயக்குனர், வினீத் குமார் இயக்குனர், அப்புறம் ஷேக் யாசின், அப்புறம் ஷோபா தீபன், அப்புறம் கிருஷ்மிதா சிவராம், கார்ல்ஸ் கார்த்திகேயன், நிவேதா நாகராஜன், எஸ்ஆர்எஸ் மகேஸ்வரன், சபரீஷ் குமார், இத்தனை பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம திருப்பி பின்னால் போயிட்டு பள்ளி அப்படின்னு ஒரு நாடகம் நடக்கிறது. இந்த பள்ளி நாடகம் பிளாக் பைஸ் மீடியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி நடத்துறது. ஸோ இது 29 ஆகஸ்ட் நடக்கிறது. அதுவும் சிங்கப்பூரில் நடக்கிறது. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் பற்றி இந்த பள்ளியை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிளாக் பைஸ் மீடியா சிங்கப்பூர்லேயே இருக்கிற ஒரு நாடக நிறுவனம், சலீம் ஹாடி அப்படின்னு இயக்குனர், ரமேஷ் சர்மா, ஹரீஷ் சர்மா நாடகாசிரியர், இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா அடுத்து ஒரு முடிவு ஒரு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கோண கல்வி ஆலோசனை அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணியிருக்காங்க. அது 25 ஆகஸ்ட் நடக்கிறது. அதை பற்றி தகவலும் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இதிலும் பார்த்திங்கன்னா ஒரு முடிவு ஒரு உலகம் அப்படின்னு கலைஞர் தகவல் போட்டிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தகவல் பார்த்திங்கன்னா அது ட்ரையாங்கிள் எஜுகேஷன் கன்சல்டன்சி அப்படிங்கிற கம்பெனி தான் இது பண்ணுறது. தருண் கோபால் இயக்குனர், அவரை பற்றி தகவல் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ குரு ஆஃப் சாய் அப்படின்னு ஒரு ட்ராமா. ஸோ அந்த குரு ஆஃப் சாய் ஒரு நியூசிலாந்து நிறுவனம், நாடக நிறுவனம் பண்ணுறது. 23, 22, 23 ஆகஸ்ட் நடக்கிறது. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க சிறப்பாக நடக்கிறது. சிங்கப்பூரில் நியூசிலாந்தில் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த ப்ரோக்ராம் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுவும் ஜஸ்டிஸ் லூயிஸு, ஆடம் ஆகல், அப்புறம் சாம் பென்ஸ், முர்ரே எட்மண்ட், ஜூன் ஹாவெரிட், டேவிட் ஹார்ட், இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ குரு ஆஃப் சாய்ங்கிற ப்ரோக்ராமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கூக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் நடக்கிறது. அதுவும் பார்த்திங்கன்னா தயார் தி லிட்டில் தியேட்டர் அப்படின்னு சென்னையிலேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ குக்ஸ் அப்படிங்கிறது கூக்ஸ் அப்படின்னு போடுறாங்க. ஸோ அந்த தியேட்டரில் கிருஷ்ணகுமார், பாலசுப்ரமணியன் அவங்களாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்றினிலே வரும் கீதம். இந்த காற்றினிலே வரும் கீதம் கர்நாடக இசை பாடகி எம்எஸ் சுப்புலட்சுமி வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 3 என்டர்டைன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி பண்ணியிருக்காங்க. அது சென்னை பேஸ்டு கம்பெனி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி லாவண்யா வேணுகோபால் அப்படிங்கிற பண்ணியிருக்காங்க. எம்பி பாஸ்கர் அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் இன்னொரு நம்ம நண்பருடையது விழுவன் என்ற நினைத்தாயோ. ஸோ இது நம்மளுடைய நண்பர் டம்மீஸ் ட்ராமா அப்படின்னு ஒரு கம்பெனி. அது 25 வருஷத்துக்கு மேலே ஒரு புகழ்பெற்ற நிறுவனமாக இருக்குது. இவங்களோட நாடகங்கள்லாம் இவங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா தியேட்டரில் போடுறது மட்டும் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுறாங்க. யூடியூப்லேயும் 10-20 நாடகங்கள் இவங்களுக்கு இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் அவங்க சேனலில் போய். ஸ்ரீவத்சவன் அவரும் நம்ம நல்ல நண்பர், ஸ்ரீதர் அவரும் நம்ம நல்ல நண்பர். அவங்க எல்லோரும் இணைஞ்சு இந்த சிங்கப்பூரில் இது நடத்துகிறது ரொம்ப சந்தோஷம். பிரசன்னா ஸ்ரீதரன் அவரும் இருக்கார், டாக்டர் பூவராகன், அப்புறம் பிரீத்தி சிவராஜன், எத்தனை பேர் காஞ்சனா பூவராகன். ஸோ இவங்கெல்லாம் கணேஷ் லக்ஷ்மி நாராயணன், அப்புறம் சம்யுக்தவி, அப்புறம் ஸ்ரீஜா ஸ்ரீராம், ஸோ பிரசன்ன வெங்கடேஷன் சந்திரமௌலி, சுரேஷ் ரங்கநாதன், இத்தனை பேர் போகிறாங்க. ஸோ இதுலேயும் சிங்கப்பூர் நடக்கிறது. இது அந்த டேட் ப்ரோக்ராம் பற்றிலாம் இதில் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அவங்களுடைய இது டிக்கெட் இருக்கிற ஒரு நாடகம் தான். ஸோ இதுக்கு நீங்கள் போய் பார்த்து அவங்ககிட்ட டிக்கெட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள். இதுலேயே வாலண்டியராகவும் நீங்கள் தன்னார்வலராக இருக்கிறதுக்கு அவங்கள தொடர்பு கொள்ளலான்னு போட்டிருக்காங்க. அவங்களுடைய அட்ரஸும் இருக்குது. கப்பல் சாலை, தாஞ்சோங் பாகர் டிஸ்ட்ரிக்ட், சிங்கப்பூரில். ஸோ அவங்களோட இமெயில் ஐடி இருக்குது, மொபைல் நம்பர் இருக்குது. இந்த காண்டாக்ட் பேஜில் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி போய் அதில் ஜாயின் பண்ணிக்கிறதுனா பண்ணலாம். இதை அவங்களுக்கு வாலண்டியர்ஷிப் பண்ணலாம். டிக்கெட்டுகள் வாங்கிட்டு
நீங்கள் போய் பார்க்கலாம். அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய் நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க இவங்க. ஸோ அதனால் இவங்களை இது மாதிரி மீடியா ரூம் பற்றியும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இதில் நல்ல விஷயங்கள். இதை பற்றி நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றி ஒரு சின்ன நாடகமிக் பற்றி நம்ம சின்ன வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த மாதிரி நாடகமிக் சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் தமிழ் தியேட்டர் ஃபெஸ்டிவல் மேலும் மேலும் வளர 2026 ஃபெஸ்டிவல் சிறப்பாக நடைபெற நம்மளுடைய வாழ்த்துக்கள். இது 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது. சிங்கப்பூரில் இருக்கிற சிங்கப்பூர் வாழ் தமிழர்கள் இது போய் ஆதரவு கொடுக்கலாம். இது நன்றி, வணக்கம், தேங்க்யூ.